நியூஸ் ஆஃப் மன்னாரின் இறுதி நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் காவல்துறை அதிபர் சி டி விக்ரமரத்ன மரணம் கைத்துப்பாக்கி ரசாயன பகுப்பாய்வுக்கு தீவிரமடையும் விசாரணை. விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான கொடுப்பனவை அதிகரிக்க ஜனாதிபதி ஆலோசனை. ரணிலை போல மஹிந்த ராஜபக்சவும் சிறை கம்பி எண்ண வேண்டிய நிலை வரலாம், சந்திரசேகர் அதிரடி. இலங்கையில் 53ஆக உயர்ந்த டெங்கு மரணங்கள். முன்னாள் ஐஜிபி தற்கொலை செய்ய வேண்டிய அவசியமில்லை, உண்மையான பின்னணியை அரசுடனே வெளிப்படுத்த வேண்டும். எம்பி நளின் பண்டார பகிரங்க குற்றச்சாட்டு. உக்ரைன் அடைந்த திடீர் வெள்ளப்பெருக்கு 4 பேர் பரிதாபமாக பலி, 4 பேர் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு மாயம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை முன்னாள் காவல்துறை அதிபர் சி டி விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பான விசாரணைகள் தற்போது காவல்துறையினரால் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மலாபே தலாகேன பகுதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சம்பவ இடத்திலிருந்து மீட்கப்பட்ட கைத்துப்பாக்கியை மேலதிக பரிசோதனைகளுக்காக அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் அரசா திணைக்களத்திடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மேல் மாகாண தெற்கு வலய குற்றத்தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் சமந்த விஜயசேகர தெரிவித்துள்ளார். காவல்துறையினரின் முதல் கட்ட விசாரணைகளின்படி தனது இல்லத்தில் துப்பாக்கி சூட்டு காயத்துடன் மீட்கப்பட்ட சி டி விக்ரமரத்ன உடனடியாக முல்லேரியா ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்திருந்தனர். அவரது மார்பின் வலது பக்கத்தில் துப்பாக்கி சூட்டு காயம் பதிவாகி இருந்த நிலையில் தனது மெய்ப்பாதுகாவலரின் கை துப்பாக்கியை பயன்படுத்தி தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கலாம் என காவல்துறையினர் பலத்த சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நீதிமன்றத்தில் இது தொடர்பான விடயங்களை அறிக்கைப்படுத்திய பின்னர் எதிர்வரும் திங்கட்கிழமை குறித்த துப்பாக்கி பகுப்பாய்வாளரிடம் முறைப்படி கையளிக்கப்பட உள்ளது. இதேவேளை இந்த சம்பவ நிகழ்வுக்கு முன்னதாக அவரது இல்லத்துக்கு வருகை தந்த நபர்கள் எவரேனும் உள்ளனரா என்பது குறித்து கண்டறிவதற்காக வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை மையப்படுத்தி காவல்துறையினர் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த மரணம் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக சி டி விக்ரமரத்னவின் மனைவியிடம் காவல்துறையினர் வாக்குமூலம் பதிவு செய்த போது தங்களது மகனின் நீதிமன்ற விவகாரம் ஒன்று காரணமாக கடந்த சில நாட்களாக தனது கணவர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்ததாக காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். மறுபுறம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல முக்கிய விடயங்கள் வெளிப்படுத்திய ஒரு முக்கிய சாட்சியாளராக விளங்கிய இவரின் இந்த மரணம் தற்கொலையா அல்லது இதற்கு பின்னால் வேறேனும் பின்னணி உள்ளதா என்ற பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சியினர் மற்றும் பல்வேறு அரசியல் தரப்பினர் குற்றம் சுமத்தி வருகின்றனர். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் ஆய்வு 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது 2026ஆம் ஆண்டு முதல் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான மாதாந்தம் வழங்கப்படும் உதவித்தொகையை அதிகரிப்பது குறித்து ஜனாதிபதியுடன் விரிவாக ஆராயப்பட்டதோடு இக்கலந்துரையாடலில் கல்வித்துறை மற்றும் தரம் மற்றும் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. குறிப்பாக தேசிய கல்வியியல் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து விரைவாக ஆராயப்பட்டதுடன் தற்போது நடைமுறையில் உள்ள மாணவர் காப்பு திட்டத்தில் காணப்படும் குறைபாடுகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர். மேலும் 2027ஆம் ஆண்டு முதல் 2031ஆம் ஆண்டு வரையான 5 ஆண்டு கால பகுதிக்குள் நாட்டின் கல்வித்துறையின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்துக்காக 382 மில்லியன் ரூபாய் பெரும் தொகையான முதலீட்டை மேற்கொள்வதற்கு அதன் கீழ் கல்வித்துறையை நவீனமாக்கும் டிஜிட்டல் பரிமாற்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் இங்கு ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் வீசிய டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட 20 பாடசாலைகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளை புனரமைப்பதற்காக 1.9 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதுக்கான பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறை கம்பி எண்ணியது போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கம்பி எண்ண வேண்டிய நிலை வரலாம் என்று தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது லஞ்சம் மற்றும் ஊழலற்ற விசாரணைகளால் அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட அவர் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது தராதரம் பார்க்காமல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் என்றும் திட்டவட்டமாக எச்சரித்தார். கடற்தொழில் அமைச்சின் வளாகத்தில் நடைபெற்ற வடக்கு மாகாண பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான உதவி திட்டம்
வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இந்த அதிரடி கருத்துக்களை வெளியிட்டார். வடக்கு மாகாணத்தில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் ஒருபோதும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்றும் அவர்களுக்கு எதிராக சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும் என்றும் அவர் தன்னுடைய உரையில் சுட்டிக்காட்டினார். லஞ்ச ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் மட்டும் அவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை என இளம் விமர்சகங்களுக்கு பதிலளித்த அவர் எதிர்காலத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் கிளை அலுவலகங்கள் மாவட்ட ரீதியில் திறக்கப்பட உள்ளதாகவும் இதனால் யாழ் மாவட்டத்தில் இடம்பெறும் மோசடிகள் தொடர்பான மக்கள் நேரடியாகவே முறைப்பாடுகளை செய்ய முடியும் என்று உறுதியளித்துள்ளார். இலங்கையில் டெங்கு நோய் தொற்றின் தாக்கம் தொடர்ந்து மிக தீவிரமாக அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 53ஆக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 3 மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையிலேயே ஒட்டுமொத்த பலி எண்ணிக்கை இந்த அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு உறுதியளித்துள்ளது. மழைக்கால காலநிலை மாற்றங்களுக்கு மத்தியில் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 74,447ஆக உயர்வடைந்துள்ளதுடன் முன்னதாக நோயாளர்களின் எண்ணிக்கை 74ஐ தாண்டி இருந்ததாக எச்சரிக்கை இருந்த நிலையில் தற்போது தினசரி பதிவாகும் புதிய தொற்றாளர்களின் காரணமாக இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்தமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நடப்பு ஜூலை மாதத்தின் முதல் 17 நாட்களில் 19,000க்கும் மேற்பட்ட புதிய பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. கொழும்பு, கம்பகா, களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து வருவதால் அங்குள்ள பொது மருத்துவமனைகளில் நோயாளர்களின் சேர்க்கை அதிகரித்து காணப்படுவதால் மருத்துவமனைகளின் கொள்ளளவை மீறி நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய நெருக்கடி நிலை சுகாதாரத்துறைக்கு ஏற்பட்டுள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இணைந்து தீவிர தூய்மைப்படுத்துதல் மற்றும் நுளம்பு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. வீடுகள், பாடசாலைகள் மற்றும் பொது இடங்களில் நுளம்புகள் பெருகும் வகையில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை உடனடியாக துப்புரவு செய்யுமாறு பொதுமக்களுக்கு அவசர அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் அறிகுறி தென்பட்டால் தாமதிக்காமல் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுமாறும் சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் பல முக்கிய விடயங்கள் வெளிப்படுத்தி இருந்த முன்னாள் காவல்துறை அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மரணம் பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொர்நாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். நாட்டில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய மற்றும் உணர்வுபூர்வமான சம்பவங்களின் சாட்சிகள் இவ்வாறு அடுத்தடுத்து மரண முறையில் உயிரிழப்பது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அச்சுறுத்தல் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொர்நாகல் பகுதியில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை வரலாற்றில் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு முன்னாள் காவல்துறை அதிபருக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்கவில்லை என்றும் குறிப்பிட்ட பின்னணியில் இந்த மரணத்தை தற்கொலை என்று அவசரமாக அடையாளப்படுத்த ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் முயற்சிப்பதாக அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். வியட்நாமின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள லாய்ஷா மாகாணத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததோடு மேலும் 4 பேர் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வியட்நாமின் வடக்கு பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து பெய்து வரும் கனமழையே இந்த அசாதாரண சூழ்நிலைக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில் முவோங் தான் கிராமத்தில் மிக கடுமையாக திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் மக்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட இந்த இயற்கை சீற்றத்தினால் அங்குள்ள குடியிருப்பு பகுதிகள் மற்றும் உட்கட்டமைப்புகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளன. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி மேலும் 7 பேர் காயமடைந்துள்ளதுடன் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள முவோங் தான் பகுதியில் வியட்நாமின் மீட்பு குழுவினர் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினர் இணைந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதோடு பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் பணிகளில் ஒருபுறம் நடக்க வெள்ளப்பெருக்கில் காயமடைந்தவர்களுக்கு அவசர மருத்துவ சிகிச்சைகளும் தடையின்றி வழங்கப்பட்டு வருகின்றன. எனினும் அந்த பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் மோசமான காலநிலை காரணமாக மீட்பு பணிகளை முன்னெடுப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.